அன்பிற்கினியவர்களே, நலம்தானே? வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் நாம் கரூர் நிகழ்வுகளும் லார்ஜ் மருந்தின் தேவையும் என்ற தலைப்பிலே பார்க்கவிருக்கிறோம். மலர் மருந்த பற்றிய தீவிர ஆராய்ச்சி இருப்பதன் காரணமாகவும் வேறு பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் நம்ம தொடர்ச்சியாக காணொலி போடலை, காணொலிகள் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காணொலிகள் கண்டிப்பாக போட வேண்டியதாக நமக்கு கரூர் நிகழ்வு தெரிவிக்கிறது. இப்போ நம்ம காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், மலர் மருந்துகளை எல்லோரும் நன்கு கற்று தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு 4 புத்தகங்களை வேங்கை பதிப்பகத்தின் சார்பாக பூங்காவனம் இயற்றியதை வெளியிட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படின்னு ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, அதிலேயே கலந்துக்கலாம். பிஎஸ்எஸ் வழங்கும் சான்றிதழ் வகுப்பு மலர் மருத்துவத்துக்கு தர்றோம். இதெல்லாம் எப்பயும் நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியுது. நம்ம நீண்ட நாட்கள் ஆராய்ச்சியின் காரணமாக காணொலிகள் போடாமல் இருந்தோம். இப்போ காணொலிகள் கண்டிப்பாக தேவை என்பதை நாட்டு நடப்புகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. வெறும் ஆராய்ச்சி மட்டும் பத்தாது, ஆராய்ச்சியில் நாம் கண்டறியும் விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ கரூரில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு நடிகர் போயிருக்காரு, நிறைய மக்கள் அவரை பார்க்க சென்றவர்கள் இறந்து விட்டார்கள். இது இந்த நிகழ்வில் நம்ம யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. இது முழுக்க மக்களின் மேல்தான். அதாவது மக்கள் என்றால் மக்கள் பொதுவாக அல்ல, நம்மை நாமே தான் குறை கூறிக்கொண்டு எப்பயுமே மலர் மருத்துவம் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. அப்போ நம்ம எப்படி தெளிவுபடுத்திக்கணும், நம்ம எப்படி திருந்தணும் என்பதைத்தான் நாம் இதில் பார்த்துக்கணும். இப்போ கரூர் சம்பவத்தின் காரணமாக அதுக்கு யார் மேலே பிழை இருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்குறவங்க, இப்போ வெளிநாட்டார், வெளி மாநிலத்தார் நம் மாநிலத்தை, நம் எதிர்கால தலைமுறையை எவ்வாறு நினைப்பார்கள் என்பது ஒன்று. அதாவது இந்தியாவிலேயே 2வது தொழில்துறையில் மிகச்சிறந்த மாநிலம், கல்வியில் 1வதாக இருக்கக்கூடிய மாநிலம், கீழ்மட்ட வேலைகளுக்கெல்லாம் வடக்கில் இருந்து இப்போது ஆட்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு மேற்பட்ட வேலைகளையே இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டினர் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் வேளையிலே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது வெளி மாநிலத்தார் பார்வையிலும் வெளிநாட்டினர் பார்வையிலும் நம்மை எவ்வாறு கருத வைக்கும் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட், இது ஏன் நிகழ்கிறது அப்படிங்கிற விஷயத்திற்கு தான் நம்ம மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் போகிறோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது, எதிர்கால தலைமுறைகிட்ட என்ன குறை இருக்கிறது. ஏன்னா எதிர்கால தலைமுறை பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜியில் பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. அறிவு என்பது நாம் அவர்களிடம் கண்டிப்பாக அறிவில் குறை சொல்ல முடியாது. அவர்களை தன்னம்பிக்கையிலோ தீவிர முயற்சியிலோ எதிலையுமே அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயோ ஒரு குறை இருக்க போய் தானே ஒரு சினிமாவில் நடிப்பவர் நன்றாக நடிக்கிறார், அவ்வளோதான், அதுக்குரிய சம்பளத்தை வாங்கிக்கிறார். அதுக்காக அவரை ஒரு முதல்வராக்குறோம். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறதுனால, நம்ம அலுவலகத்தில் ஒருத்தர் நல்லா வேலை பார்க்குறாரு, அதனால அவரை முதல்வர் ஆக்கிட முடியுமா? நம்ம எல்லா துறையிலும் சிறந்து விளவர்கள், அந்த துறையில் சிறந்து விளங்குபவர்கள், அவ்வளவுதானே ஒழிய அவர்கள் மற்ற எல்லா துறைக்குமே சிறந்து விளங்குவார்கள் என்பது நாம எப்படி நினைத்துக் கொள்ள முடியும்? இது ஒன்று. அனைவரும் அனைத்து பதவிகளுக்கும் உரித்தானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் வேணாலும் எந்த தொழிலுக்கு வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் போட்டியிடலாம். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அதனை நம்ம போகல. ஆனால் நம்மளோட எண்ணங்களில் பிழை இருக்கிறது. என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் ஒரு கதாநாயக பிம்பத்தை வடிவமைத்து விட்டால் நம்ம அதன் மேல் ஈர்க்கப்படுகிறோம். எதனால அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கிறது. தன்னம்பிக்கைனா என்ன மாதிரியான தன்னம்பிக்கை அப்படிங்கும்போது தான் இந்த லார்ஜ் மருந்தின் தேவையை மலர் மருத்துவம் உங்களுக்கு சொல்லி காட்ட விளைகிறது. அதாவது லார்ஜ் மருந்தின் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லா திறமைகளையும் பெற்றிருப்பார்கள். அவர்களை மாதிரி அந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த வேலை நமக்கு தேவையில்லை என்று ஏதோ சில காரணங்களுக்காக ஒதுங்குவார்கள். என்ன காரணம் அதுன்னா, நம்மால் இது முடியாது, நம்மளால இது சரியா செய்ய முடியாது, ஒருத்தர் செஞ்சா நம்ம அவர் பின்னாடி போகலாம், அவருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதே அளவுக்கு திறமையுடையவர்கள் இவர்கள், ஆனால் ஒருவரின் பின்னால் செல்வதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்களால தான் அது முடியும், நம்மளால அது முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் திறமை இருக்கிறது, இவர்கள் எண்ணத்திலே பிழை இருக்கிறது. பொதுவாக ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள், ஒரு கதாநாயக பிம்பத்தை பின்பற்றுபவர்கள் அனைவருமே லார்ஜ் மருந்தின் நெகட்டிவ் தன்மையாளர்கள் என்பதை நாம் ஏற்கனவே பலமுறை பல காணொலிகளிலே தெரிவித்திருக்கிறோம்.
அப்ப இங்கே இளைஞர்களுக்கு, எதிர்கால தலைமுறைக்கு என்ன குறைபாடு இருக்குன்னா, தன்னால் இயலாத ஒரு சாகசத்தை கதாநாயகன் செய்கிறார் என்று அவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த சாகசம் என்பது ஒரு இடத்தில் செய்வதல்ல. நீங்க ஒரு ஐடில வேலை பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க புதுசா ஒரு சாஃப்ட்வேர் தயாரிச்சோ, சாஃப்ட்வேர் கம்பெனியை உருவாக்கியோ ஒரு பெரிய சாகசத்தை செய்யலாம். அந்த சாகசம் என்பது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இளைய தலைமுறைக்கு நமது தொலைக்காட்சி, சினிமா வழியாக சாகசம் என்பதே பாட்டு பாடுவது, டான்ஸ் ஆடுவது, இதுதான் சாகசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தொழில்துறையில் முன்னேறுவது, ஒரு இசையமைப்பாளராக வளர்ந்து வருவது, ஒவ்வொரு துறையிலும் ஒரு எழுத்தாளராக பரிணமிப்பது, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையிலே ஏற்படக்கூடிய சாகசங்கள். ஆனால் நாம் திரைத்துறைக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை தருவதால், கண்ணில் காணும் காட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் ஏற்படக்கூடிய பிழைதான் இது. ஆக மொத்தம் நமக்கு எதிர்கால தலைமுறை திறமையான தலைமுறையாக வாய்த்திருக்கிறது. அந்த திறமையில் எந்த அப்பழுக்கும் இல்லை, குற்றமும் இல்லை, அவர்களை குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் தாங்களால் இவ்விதமான சாகசத்தை ஏற்படுத்த முடியாது என்று நினைக்கிற அளவிற்கு இந்த ஊடகங்கள் அவர்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன. இந்த ஊடகங்கள் தான் இந்த பொதுவான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். திரைத்துறையவே மிகப்பெரிய விஷயமாக சித்தரிப்பதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். திரைத்துறைக்கோ எத்தனையோ துறைகள் இருக்கிறது, அதில் எத்தனையோ வல்லவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் திரைத்துறையவே இன்று இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு இந்த படம், தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அது பல கோடி சில கோடி என்று விளம்பரப்படுத்துவதனால்தான் இளைய தலைமுறை திரைத்துறையை தவிர, கலைத்துறையை தவிர வேறொன்றும் இல்லை போல என்று நினைக்கிறார்கள். ஆனால் தொழில்துறையில் நாம் எவ்வளவோ முன்னேற வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய தொழில்களை கட்டமைக்கவிருக்கிறது. 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உலகம் பூராவும் வாணிபம் செய்தவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தோர், தமிழர்கள். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. வரலாறே நமக்கு இருக்கிறது. அதை விடுத்து இன்றைய தினம் கலைத்துறை ஒன்றே உலகத்தில் பெரிய துறை என்று நினைத்து கொண்டு அவரை பார்க்க சென்று இவ்வாறு நிகழ்ந்த சம்பவமானது எதிர்கால தலைமுறையின் தங்களால் இயலாது, சாகசம் புரிய, கதாநாயக அந்தஸ்துக்கு நாம் தகுதி இல்லை என்று கருதும் போக்கையே இது காட்டுகிறது. ஆகவே இதை காணலில் உள்ள பெற்றோர்கள் அனைவரும், சகோதரர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் லார்ச் மருந்தை இளைஞர்களுக்கு கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் தங்களால் முடியும் என்ற ஒரு உத்வேகத்துடன் அவர்களே கதாநாயகனாக மாறுவார்கள். எந்த கதாநாயகனையும் பார்ப்பதற்கு போய் நின்று கொண்டிருக்கிற மாட்டார்கள். 12 மணி நேரத்தை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அதனால நீங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு இளைய தலைமுறையும் கதாநாயகனாக மாறுவதற்கு லார்ச் ஒன்றே நமக்கு கை கொடுக்கும் தெய்வமாகும். ஆகவே லார்ச்சை பயன்படுத்துவோம், எதிர்கால தலைமுறையை வளர்த்தெடுப்போம், உலகிலே வெல்வோம். வாழ்க மகிழ்வுடன்.